ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிச்சிடலாம். ப்ளஸ் என்பது பெருக்கல் ஆகவும், மைனஸ் என்பது வகுத்தல் ஆகவும், பெருக்கல் என்பது ப்ளஸ் ஆகவும், வகுத்தல் என்பது மைனஸாகவும் குறித்தால் 12 மைனஸ் 3 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 இன் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்னால் என்னது? பெருக்கல். மைனஸ்னால் வகுத்தல். அடுத்து மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸ்ஸு. கரெக்டாக? அடுத்தது வகுத்தல்னா மைனஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 12 3 5 20. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் வகுத்தல். கரெக்டாக? அடுத்தது ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? பெருக்கல். அடுத்தது பெருக்கல் இருக்குது. பெருக்கல் இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். இப்போ நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியணும். என்னது? சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் ரூல்ஸ். கரெக்டாக? பினா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃபு, டினா டிவைடு, எம்னா மல்டிப்ளிகேஷனு, ஏனா அடிஷனு, அப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனை போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த சம்ஸில் வந்தாலும் சிம்பிளிஃபிகேஷனில் தான் சிம்பிளிஃபிகேஷன் இப்படி பண்ணணும் இல்லை. இந்த மாதிரி கண்டினியூஸாக சிம்பிள்ஸ் வேறு வருதுன்னா இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? இல்லை. அடுத்தது என்ன? டிவைட்னா 1 3 3 4 3 12. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 4 × 5 20. கரெக்டாக? 20 + 20 40. அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் மினிமம் 2 கொஸ்டினாவது வரும் ஒரு எக்ஸாம்ஸ்லேயும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய சம்ஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.